ஹாய் சில்ட்ரன்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் க் சவுண்ட் வேர்ட்ஸ். அதாவது சீக்கும் கேக்கும் சேம் சவுண்ட் க் எந்தெந்த இடத்துல வரும், என்னென்ன ட்ராபேக் இருக்குது, சி எந்த இடத்துல வந்தால் க் சவுண்ட், கே எந்த இடத்துல வந்தால் க் சவுண்ட் அப்படின்ற டிஃப்ரென்ஷியேட் நம்ம பண்ணி பார்க்கலாம். சில இடத்துல இந்த வேர்டுக்கு சி வருமா இல்லை கே வருமான்னு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. இதனால நிறையா ப்ரனன்சியேஷன் மிஸ்டேக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வருது. ஸோ சி எந்தெந்த இடத்துல போடணும், கே எந்தெந்த இடத்துல போடணுன்ற டிஃப்ரென்ஷியேட் ரூல் தெரிஞ்சிடுச்சுன்னா அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸை நம்ம தவிர்க்கலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். சி ப்ளஸ் எனி அதர் லெட்டர் வித்அவுட் EIY, அதாவது லெட்டர் EIY இந்த 3 லெட்டர் இல்லாமல் சிக்கு பக்கத்தில் எந்த லெட்டர்ஸ் வந்தாலும் சி உடைய சவுண்ட் க், அதாவது சிக்கு க் சவுண்ட் அப்படின்றத இங்கே எழுதியிருக்கேன். இந்த மாதிரி சிக்கு க் சவுண்ட் வந்துச்சுன்னா அந்த சியை நம்ம ஹார்ட் சியை வந்து சாஃப்ட் சி ஹார்ட் சின்னு 2 வகையாக பிரிப்போம். ஹார்ட் சிக்கு க் சவுண்ட் வரும், சாஃப்ட் சிக்கு ஸ் சவுண்ட் வரும். அதாவது சி பக்கத்தில் ஈயோ ஐயோ ஒய்யோ வந்தால் சிக்கு ஸ் சவுண்ட் வரும். இந்த ரூலை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சியும் கேவும் க் சவுண்ட் வரப்போ 2 வகையாக நம்ம பிரிக்கலாம், பிகினிங் சவுண்ட், எண்டிங் சவுண்ட். சரிங்களா? இப்போ நம்ம பிகினிங் சவுண்டில் வவல்ஸ் AEIOU வவல்ஸ் இருக்குது இல்லைங்களா? இதில் லெட்டர் AOU இந்த 3 லெட்டரும் சிக்கு பக்கத்தில் வந்தால் சிக்கு க் சவுண்ட். மீதி இருக்க அதர் 2 லெட்டர்ஸ், அதாவது ஈயும் ஐயும் கேக்கு பக்கத்தில் வந்தால் கேக்கு க் சவுண்ட். இதுதான் லெட்டர் சிக்கும் கேக்கும் பிகினிங்கில் வரப்போ க் சவுண்ட் எங்கெங்கே வரும்ன்றத ரூல்ஸ். எண்டிங் சவுண்ட் இருக்க ரூலை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் க்ளீன் அண்ட் கிளியராக பிகினிங் சவுண்ட் சிக்கு என்னென்ன ரூல்ஸ், கேக்கு என்னென்ன ரூல்ஸ் அப்படின்றது, எந்தெந்த வேர்டெல்லாம் வந்தால் இந்த எக்ஸாம்பிள்ஸ், அதோடைய ஒர்க் ஷீட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். சிக்கும் கேக்கும் க் சவுண்ட், வவல்ஸ் AOU வந்தால் சிக்கு க் சவுண்ட், அதர் 2 லெட்டர்ஸ் E அண்ட் I வந்தால் கேக்கு க் சவுண்ட். இதோடைய எக்ஸாம்பிள்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். பிகினிங் சவுண்ட்ஸ் ஆஃப் சி அண்ட் கேக்கு என்ன ரூல்ஸ்? பிகினிங் சவுண்டாக சியும் கேவும் எந்தெந்த இடத்துல க் சவுண்ட் வரும், என்னென்ன லெட்டர்ஸ் வந்தால் அந்த சவுண்ட் வரும்ன்றதை பார்க்கலாம். இப்போ க் கேட்ன்றனால க் கேட்டுக்கு சிக்கு நான் கேட் ஷேப்லேயே AOU இந்த 3 லெட்டரும் மிங்கிளாகி வர மாதிரி நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். இதை பார்த்தாலே AOU comes C for க் சவுண்ட். சரிங்களா? இந்த ரூல்ஸை ஞாபகம் வச்சுங்க. சில வேர்ட்ஸில் ஆறு எல்லும் கலந்து வரும், அந்த ரூலையும் நம்ம பார்க்கலாம். கேக் கைட் இல்லையா? ஸோ நான் கேவை கைட் ஷேப்பில் மேக் பண்ணியிருக்கேன். ஈயும் ஐயும் வந்தால் கேக்கு சவுண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சி கோஸ் வித் AOU அண்ட் சம்வேர் ஆர் எல். இந்த ரூல்ஸை பார்க்கலாம். அந்த ரூல்ஸில் இருக்க வேர்ட்ஸையும் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏ கூட வரக்கூடிய வேர்ட்ஸ் கேட், கேப், கேன், கேர், கேஸ்ட், காம், கால், கேஸ், கேமல், கார்ன், கேவ், கேஸ்டல் இது எல்லாமே சிக்கு க் சவுண்ட் வருது. இப்போ யூ பார்த்தீங்க அப்படின்னா யூ வருது இல்லையா? கப், கட், கியூட், கப், கேர்ள், கர்ட். இது யூ வந்தால் சிக்கு க் சவுண்ட். அதே மாதிரி சிக்கு பக்கத்தில் ஓ வந்தால் சிக்கு க் சவுண்ட். காட், கவ், கவர், கரெக்ட், கலர், கோன், காஸ்ட், கம், கவ். சம்வேர் சில இடத்தில் ஆரும் எல்லும் வந்தால் சிக்கு க் சவுண்ட் வரும். க்ரை, க்ரோ, க்ரன்ச் இந்த மாதிரி சிக்கும். அடுத்து கேக்கு என்னென்ன வேர்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில வேர்ட்ஸ் எழுதியிருக்கேன். கே கோஸ் வித் அதர் 2, அதாவது AOU தவிர மீதி இருக்க 2 லெட்டர் E அண்ட் I வந்தால் கேக்கு க் சவுண்ட். சரிங்களா? இப்போ I வந்திருக்கு பாருங்க. கிட், கிட், கிக், கிலோ, கில், கைண்ட், கிங், கிஸ், கிட்னி, கிவி, கிட்டன், கிச்சன். இப்போ
கேக்கு பக்கத்தில் ஐ வந்தால் கேக்குக்கு சவுண்ட். அதே மாதிரி கேக்கு கூட ஈ வந்தால் ஈ எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் கண்ண முடின்னு கே போட்டுடலாம். அதே மாதிரி சில ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் எழுதியிருக்கேன். இந்த இடத்துல கே வருது, பட் இந்த இடத்துல கே இஸ் சைலண்ட். ஸோ இந்த வேர்ட்ஸுக்கு கேக்குக்கு சவுண்ட் வரல. நீங்கள் கேட்கலாம், மேம் இங்கே கே வந்திருக்கு, பட் ஆனால் கேக்குக்கு சவுண்டே வரல. ஸோ இந்த இடத்துல கே இஸ் சைலண்ட். இந்த ரூலையும் நம்ம தனியாக ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ கேவும் சியும் கலந்து இருக்கிற மாதிரி ஒரு சில ஒர்க் ஷீட்ஸை பார்த்தோன்னா உங்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன டவுட்ஸும் இப்போ கிளியர் ஆகிடும். இப்போ ஒர்க் ஷீட் நம்பர் 1 பாருங்கள். ஃபைண்ட் த கரெக்ட் லெட்டர் அண்ட் கலர் இட். சியா கேவா, இந்த பிக்சருக்குரிய வேர்டுக்கு எந்த லெட்டர் வரும்? ரெண்டுத்துமே க்கு சவுண்டு தான். ஸோ கே வருமா சி வருமா அப்படின்றத நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிச்சு போட போகிறோம். ஆஸ் பர் ரூல்ஸ் ஈயும் ஐயும் வந்தால் அந்த வேர்டுக்கு முன்னாடி கே வரும், க்கு சவுண்ட். அதே மாதிரி ஏ ஓ யூ வந்தால் அந்த வேர்டுக்கு முன்னாடி சி போடணும். இப்போ எக்ஸாம்பிளாக பாருங்கள், கீ ஈ வந்திருக்கு, ஈ வந்தால் கண்டிப்பாக என்னதான் வரும், க்கு கே லெட்டர் தான் வரும். அடுத்த பிக்சரில் பாருங்கள், கிங் கிங்குக்கு ஐஎன்ஜி வந்திருக்கு. ஸோ ஐ வந்தாலே நம்ம என்ன ரூல் பார்த்துருக்கோம், ஈயும் ஐயும் வந்தால் கே போடணும் இல்லைங்களா? ஸோ அப்போ இங்கே என்ன போடணும், கே. ஸோ கேக்கு கலர் பண்ணிட்டு கிங் அப்படின்னு நம்ம எழுதணும். ஈயும் ஐயும் வந்தால் கே போடணும். ஏ ஓ யூ வந்தால் சி போடணும். இங்கே ஐ வந்திருக்கு, ஸோ நான் கிங்குக்கு கே போடுறேன். இதில் பாருங்க, கேட் கேட் ஏ வந்திருக்கு. ஸோ ஏ வந்தாலே என்ன போடணும், சி போடணும். சிக்கு சவுண்ட். ஸோ நம்ம இங்கே எந்த லெட்டருக்கு கலர் அடிக்கணும், சி. எஸ், ஸோ வி கலர் லெட்டர் சி. சிக்கு கலர் பண்ணிட்டு நம்ம அங்கே என்ன எழுத போகிறோம், சி ஃபார் கேட், கேட். கேக்குக்கு சவுண்டு தான், பட் ஆஸ் பர் ரூல்ஸ் ஏ வந்தால் சி போடணும். இங்கே பாருங்கள், கட் யூ வந்திருக்கு. யூ வந்ததுனால நம்ம என்ன போட போகிறோம், சி போட போகிறோம். எஸ், ஏ ஓ யூ இந்த 3 லெட்டரும் வந்தால் சி போடணுன்றது ரூல் இல்லையா? இங்கே யூ வந்ததுனால நான் இங்கே என்ன போட போகிறேன், சி ஃபார் கட், ஃபார் கட். ஸோ சி போட போகிறேன். இந்த இடத்துல க்கு சவுண்டு சி தான் வரும். நீங்கள் இங்கே கீழே இருக்க இந்த 4 பிக்சருக்கும் ஆஸ் பர் ரூலை வச்சு நீங்களே என்ன பண்ணணும், கிணறு கே, க்ரோ சில இடத்துல ஆர் வந்தால் சி போடணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? யூ வந்திருக்கு சி. ஸோ இந்த 4க்கும் நீங்களே கண்டுபிடிச்சி ஆன்சர் போட்டு ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி போடுறப்ப உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒர்க் ஷீட் நம்பர் 2. இந்த ஒர்க் ஷீட்டில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் அண்ட் ரைட் த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் ஈச் வேர்ட். லெட்டரை வேர்டை பார்த்துட்டு அங்கே என்ன வரும், சிக்கு வருமா கே வருமா, அதாவது ரெண்டுமே க்கு சவுண்டு தான், சி வருமா கே வருமான்றது நம்ம ஆஸ் பர் ரூல்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சி வந்தால் ஏஓயு வந்தால் சி போடுவோம், இ அண்ட் ஐ வந்தால் என்ன போடுவோம், கே போடுவோம். ஸோ இந்த ரூல்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபாலோ பண்ணி இங்கே என்ன லெட்டர் சி வருமா கே வருமான்னு கண்டுபிடிக்க போகிறோம். இ வந்திருக்கு, இ வந்தால் என்ன போடணும், கே கீ. ஏ வந்திருக்கு, ஏ வந்தால் என்ன போடணும், சி கேன். ஐ வந்திருக்கு, ஸோ நம்ம கண்ணு முடியும் என்ன போட்டுடலாம், ஐ வந்தாலே கே போட்டுடலாம். இங்கே கவு ஓ வந்திருக்கு, ஸோ சி போடுறோம். கேரளா இ வந்ததுனால கே போடுறோம். ஏ சி போடுறோம். கால் ஓ வந்திருக்கனால சி. கலர் ஐ வந்தா கே, ஸோ கிவி. அடுத்து பாருங்க, காஃப் ஓ வந்திருக்கு, ஸோ வி புட் சி. எல் வந்தா cloud, சி. E, so we put K, keep. I வந்தாலே
கே கிட். இது எல்லாமே க்கு சவுண்டு வரக்கூடிய வேர்ட்ஸ். இதே மாதிரி மீதி இருக்க 4 வேர்டுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஆன்சர் எழுதி பாருங்கள். இது மாதிரி நிறைய வேர்ட்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், ஒர்க் ஷீட் நம்பர் 3ல் சூஸ் த கரெக்ட் அண்ட் மேட்ச். அந்த பிக்சருக்குரிய வேர்டு எது அப்படின்றத கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணி மேட்ச் பண்ணணும். கிட் கிட் ரெண்டுமே சவுண்டு தான் வருது. ஸோ நம்ம ஆஸ் பர் ரூல்ஸ் கே பக்கத்தில் ஐ வந்தால் தான் கேக்கு சவுண்ட் இல்லையா? இங்கே சி பக்கத்தில் ஏஓயு வந்தால் தான் சீக்கு சவுண்ட். ஸோ இந்த இடத்துல கிட் எது வரும்? கேஐடி கிட். இங்கே பாருங்கள், ரெண்டுமே கப்பு தான். நம்ம ஆஸ் பர் ரூல்ஸ் என்ன, நமக்கு சி பக்கத்தில் யூ வந்தால் தான் சீக்கு சவுண்ட் இல்லையா? ஸோ கப்புக்கு சியூபி கப் தான் வரும். ரெண்டுமே கிங்கு தான். நமக்கு சீக்கு ஏஓயு வந்தால் தான் நமக்கு சீக்கு சவுண்ட். இந்த இடத்துல கேக்கு தான் ஐ வரணும். ஸோ கிங். கேண்டில் ஏ பக்கத்தில் ஏ வந்தாலே அது பக்கத்தில் சி வந்தால் தான் அக்கு சவுண்ட். ஸோ கேண்டலுக்கு சி வரும். ஆயில் கேன் இல்லையா? கேன் ஏ வந்திருக்கு. ஸோ கேன் சிஏஎன் கேன். கிக் பண்ணுறாங்க, ஐ வந்தாலே கே தான் போடணும். ஸோ கிக். வி மேட்ச் கிக். இந்த எக்ஸசைஸ் மூலயமா சீக்கும் கேக்குக்கு சவுண்டு தான். பட் எந்த இடத்துல என்ன லெட்டர் போடணுன்ற உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் தீர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு நிறைய எக்ஸசைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், நிறைய புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணணும். இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரனன்சியேஷன் மிஸ்டேக்கோ இல்லை ரீடிங்கில் இருக்க மிஸ்டேக்கோ வராமல் இருக்கும். ஓகே சில்ட்ரன், பிகினிங் சவுண்ட் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் எண்டிங் சவுண்ட் சீக்கும் கேக்கும் க்கு எங்கெங்கே இடத்துல வரும், எண்டிங் சவுண்டில் க்கு சவுண்ட் எந்தெந்த இடத்துல வரும்ன்ற ரூல்ஸை நெக்ஸ்ட் வீடியோ, அதாவது பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். கல்வி கனி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.